உதீர்ண சம்சாரதவாஷுஷு க்ஷணேன நிர்வாப்ய பராம் ச நிர்வ்ருதிம் பிரயச்சதி த்வச்சரணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்துஷீகரஹ. உதீர்ண சம்சாரதவாஷுஷு க்ஷணேன நிர்வாப்ய பராம் ச நிர்வ்ருதிம் பிரயச்சதி த்வச்சரணாருணாம்புஜத்வயானுராகாமிருத சிந்துஷீகரஹ. பிரயச்சதி त्वच्चरण अरुण अंबुजद्वय अनुराग अमृत सिंधुशीकरः. नम सभाये अस्मद् गुरुपरंपराये नमः. 29வது பத்தியம் ஸ்தோத்திரத்தனத்தில் 28வது பத்தியத்தில் துவதங்கிம் உத்திஷ்ய கதாபி கனச்சித்ன்ற பத்தியம் மூலமாக அஞ்சலினுடைய ஒரு பிரபாவத்தை நமக்கு காண்பித்தார். ஒரு முறை அஞ்சலி செய்தாலே போதும், ஒரு முறை கைகூப்புதல் செய்தாலே போரும்னு, அது எல்லா பாப்பங்களையும் போக்கி மங்களங்களை எல்லாம் வளர்க்கும், அந்த மங்களங்களும் அழியாமல் இருக்கும்லாம் சாதித்தார். இப்போ இத்தனை கொடுக்கும்னா அப்போ பக்தி பிரபத்தியே வேண்டாமே, அஞ்சலி மாத்திரம் போருமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சுவாமி ரொம்ப அழகாக அதுக்கெலாம் சமத்திரம் பண்ணுற வியாக்கியானத்தில். அது காலக்ஷேப விஷயம், நம்ம ரொம்ப அதுக்குள்ளே போகலை. ஆனால் அது அஞ்சலியை வந்து சாட்சாத் மோட்சத்துக்கு உபாயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பக்தி அல்லது பிரபத்தி தான் மோட்சத்துக்கு உபாயம்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அது வந்து படிப்படியாக மோட்ச உபாயத்தில் கொண்டு போய் விடும், படிப்படியாக உபாயம் மூலமாக மோட்ச பலனை கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு நிர்வாகம் பண்ணியாச்சு. இப்போ சுவாமி ரொம்ப அழகாக இந்த பத்தியத்துக்கு ஒரு சங்கதி சாதிக்கிறார். இந்த பத்தியம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் அர்த்தத்தை விவரமாக பார்க்கலாம். இந்த சம்சாரன்றது ஒரு பெரிய நெருப்பாக எரிஞ்சுன்னு இருக்குது, ஜாஜ்வல்யமானமாக இருக்குது. இதை போக்குறதுக்கு நமக்கு ஒரு இது வேணுமே, ஜலம் வேணுமே இல்லையா? ஏதாவது ஒரு திரவியம் அதை அழிக்கிறதுக்கு ஒரு திரவ வடிவத்தில் வேணும் இல்லையா, ஜலம் அது மாதிரி வேணும். அப்போ அது எது நமக்கு அப்படின்னு கேட்டால் பகவானுடைய திருவடி. இப்போ அஞ்சலியை வந்து துவதங்கி உத்திஷ்யன்னு சாதிச்சார், திருவடியை நோக்கி அந்த அஞ்சலியை செய்கின்றேன்னு சொன்னார். இப்போ எதற்காக திருவடியை நோக்கி அஞ்சலி செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சமாதானம் மாதிரி பகவானுடைய அந்த திருவடி தாமரை இருக்கணும், அதில் ஒரு பிரேமை நமக்கு இருக்குது, பகவானுக்கு நம்ம மீது ஒரு வாத்சல்யம் இருக்குது. அதில் அந்த அமிர்த சிந்து சீக்கரக ஒரு திவலை அவன் ஒரு சின்ன இது அவன் மீது நம்ம அந்த திருவடியின் மீது நம்ம பக்தி வைத்தா கூட அது என்ன பண்ணுமா, இந்த சம்சார அக்னி இருக்கும், அதை அணைத்து விட்டு நமக்கு உயர்ந்த கதியையும் கொடுத்துட்டு அதை செய்ய அது வல்லமை பெற்றது. இதுக்கு எது காரணம்? அந்த அஞ்சலி. அதனால் இது அஞ்சலிக்கும் ஒரு பிரபாவமாச்சு, பகவானுடைய திருவடிக்கு ஒரு பிரபாவமாச்சு. இப்போ சுவாமி அழகாக சாதிக்கிறார், அத்த அஞ்சலி மாத்திர அனர்கானாம் அப்படி. இப்போ அந்த அஞ்சலி கூட செய்ய முடியாமல் ஜீவராசிகள் இருக்குமே இல்லையா? எப்படி இருக்கும் கேட்டால் அதுக்கு ஸ்ரீமத் ராமாயணத்திலேருந்து ஒரு நமக்கு பிரமாணம் காட்டுறார். விஷயத்தே மகாராஜ ராம வியசன கர்ஷிதாக அப்படி விரக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரக்காக இத்தியுக்த கோசல ஜனபத பாதப நியாயேன அனுராக லேஷ மாத்திரேனாபி சரண்ய சித்த ரஞ்சனேன பிராப்த காலே. சக்கரவர்த்தி திருமகனான ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு அல்லது அவன் சென்ற பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் என்ன, கொடி செடிகள்லாம் என்னன்னு கேட்டால் எல்லாம் வாட ஆரம்பிச்சிருது. அப்படி தங்களுடைய அந்த அனுராகத்தை அவ்வாறு அவைகள் வெளிப்படுத்தின. பகவானத்தில் இருக்கக்கூடிய அந்த பக்தியை, அந்த பிரேமையை கைகூப்ப முடியாது இல்லையா? அப்போது அவைகள்லாம் என்ன பண்ணிதுன்னு கேட்டால் அந்த அனுராக லேஷ மாத்திரையாப்பி தன் பக்தியை ஏதோ ஒரு அடையாளமாக காண்பித்தது. அது மூலமாகவே சரண்ய சித்த ரஞ்சனேன பிராப்த காலே, பகவானுடைய திருவுள்ளமானது குளிர்கிறது. அதனால் பிராப்த காலே, காலம் சரியான சமயம் வரும்போது பரமபுருஷார்த்த சித்தி சியாத் இத்தியாக, அதை தான் இந்த பத்தியம் மூலமாக காண்பிக்கின்றார். உதீர்ண இது. அப்போ நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பக்தியை நாம் எப்படியாவது
அது இம்மியளவு இருந்தால் கூட அதை வெளிப்படுத்திட்டோம்னா பாவகிராகியான ஜனார்தனன் அதை அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் அழகாக நம்முடைய அந்த பெருமாளுடைய திருவடியில் அவனுடைய திருவடியில் நம்முடைய அன்பு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் போகிற இருந்தால் கூட ஒரு சிறு துளியை என்ன பண்ணும் கேட்டால் இந்த உக்கிரமாக எரியக்கூடிய காட்டுத்தீ, சம்சாரமானது உக்கிரமாக எரியக்கூடிய காட்டுத்தீ, அதை கிணத்தில் போக்கி நமக்கு உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கும். இது மேலோட்டமான அர்த்தம். இப்போ சுவாமி அழகாக ஒரு பதமாக சொல்கிறார். உதீர்ணக நித்தியமபி ஆத்மானம் அசத்கல்பம் கர்த்தும் அனுபரமேன ஜாஜ்வல்யமானக இத்தியர்த்தக. நித்தியம் தினந்தோறும் அல்லது தொடர்ந்து ஆத்மாவை நம்மை அசத்கல்பமாக அப்படி என்ன பண்ண சுட்டு எரித்து அசத்து மாதிரி ஆக்கிறதுக்கு அனுபரமேன நோ பிரேக், இடைவேளையே இல்லாமல் அப்படி எரியக்கூடிய சம்சாரக. எப்படின்னு கேட்டால் கர்மினக புருஷஸ்ய பூர்வ தேக பிரகானேன உத்தரோத்தர தேகி ஏகீகிருத்திய அவிச்சின்ன சம்சரண ரூப அவஸ்தா பிரவாக. முந்தின தேகம் போகிறது, உடனே அடுத்த தேகம், இப்படி மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு ஒரு விச்சினமில்லாத ஒரு தொடர்ந்து வரக்கூடிய பிரவாகமாக அப்படிப்பட்டது. அது உடனே தவாக்னின்னு போட்டதுனால தாப்பத்திரைய பிரச்சுரத்தையா துஸ்ஸகத்தமத்தம், அதை நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியல. சரி, நம்மளால் தான் பொறுத்துக்கொள்ள முடியலையே, யாராவது பக்கத்தில் இருக்கிறவா யாராவது சமணப்படுத்த முடியுமான்னு கேட்டால் அந்யைகி அனுபசமனீயத்துவம் ச வியஜ்யதே, பிறரால் அதை அணைக்க முடியாது, அந்த நெருப்பை ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் காண்பித்து என்ன பண்ணுறது? இப்போ அந்த பக்தியினுடைய லேசம், நம்முடைய அஞ்சலி தான் அந்த பக்தியினுடைய ஒரு வெளிப்பாடு இல்லையா? அது என்ன பண்ணும் கேட்டால் க்ஷணேன நிர்வாப்பிய, ஒரு க்ஷணத்தில் அதையெல்லாம் அணைத்து விடுமா, போக்கிவிடும் அந்த அக்னியை. நான் கேவலம் அனிஷ்ட பிரசமனம் மாத்திரம் மித்தியாக. சரி, அதை மட்டும் துக்கத்தை போக்குறது, சுகம் ஏதாவது கொடுக்குமான்னு கேட்டால் பராம்ச நிர்வத்தியும் பிரயச்சதி. நிர்வத்தின்னு சொன்னால் சுகம். அது பகவான் தான். அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஏஷ ஹேவானந்தயாத்தின்லாம் உபனிஷத் சொல்கிறது. அவன் நம்மை மகிழ்விக்கின்றான், அந்த சுகத்தை அவனே கொடுக்க வேண்டும். அப்போ முக்தர்கள் என்ன அனுபவிக்கின்றார்களோ அந்த முக்த தசையில் அதை காண்பதற்காக பராம்ச நிர்வத்தின்னு போட்டுட்டார். வெறும் நிர்வத்தின்னு போட்டுட்டா நமக்கு இங்கே கிடைக்கிற லௌகிக்க சுகங்கள் மாதிரி இடம். பராம்ச நிர்வத்தின்னு சொன்னால், நிர்வத்தின்னு சொன்னால் முக்தர்கள் முக்த தசையில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஆனந்தத்தை ஒத்த ஒரு ஆனந்தத்தை பகவான் நமக்கு வழங்குகின்றான்னு ஆச்சு. அதுதான் இங்கே இது அனுராகன்னு சொன்னால் அந்த பகவானத்தை வைக்கக்கூடிய பிரீத்தி, நிரதிசய பிரீத்திகி. அது அமிர்த சிந்துத்வ ரூபனேன சஞ்சீவனத்துவம் ஸ்வயம் பிரயோஜனத்துவம் அக்ஷயத்துவம் ச விஜயதே. அந்த கடல்னு சொல்ல அமிர்த சிந்துன்னு சொன்னதுனால அது உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த சக்தி அதுக்கு இருக்குது. ஸ்வயம் பிரயோஜனத்துவம் உண்டு. அதற்கு பிறகு அது அக்ஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, குறையாமல் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு. அதுக்காக தான் இந்த ஷீக்கர சப்தம். அது ஒரு சொட்டுன்னு சொல்கிறோமோ, அதுவே லவலேஷம் இருந்தால் கூட அது செய்விக்கும். ஆக அஞ்சலினுடைய பிரபாவம் இந்த 28, 29 அது திருவடியை நோக்கி செய்கிறதுனால அந்த திருவடியின் மீது நாம் வைக்கக்கூடிய லவலேஷமான ஒரு பிரேமை, உண்மையான சாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த பிரேமையானது, அனுராகமானது இதையெல்லாம் செய்யும்னு அழகாக 29ஆம் பத்தியத்தை சாதித்தார். இப்போ இவ்வளோ சொல்லியாச்சு திருவடியை பற்றி இத்தனை சொன்ன உடனே ஒரு சுவாமிக்கு எப்போ அந்த திருவடியை நாம் சாட்சாத்கரிப்பதுன்னு ஒரு ஏக்கம் வந்துருத்தான். எப்போ நாம் அந்த திருவடியை கண்ணார கண்டுகொள்வது அப்படின்னு. அது சுவாமியினுடைய பிரபந்தங்கள்லேருந்து திருவாய்மொழியிலேருந்து காட்டணும்னா கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோ அந்த பாசுரம் இருக்குது. அப்படி கனகைகள் காண்பதென்றுகள் கண்கள்னு அதுவும் நம்ம நினச்சி பார்க்கலாம். அல்லது காண கருதும் என் கண்ணேன்னு 9ஆம் பத்தியெல்லாம் வரா மாதிரி இவ்வாறு சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, இப்போது 30ஆவது பத்தியத்தில் விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதார்த்தி க்ஷபனே கிருதக்ஷணம் தனம் மதீயம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. விலாச விக்ராந்த பராவராலயம் நமஸ்யதார்த்தி க்ஷபனே கிருதக்ஷணம்.
தனம் மதீயம் தவ பாத பங்கஜம் கதானு சாட்சாத் கரவாணி சக்ஷுஷா. இப்போ சக்ஷுஷா கதானு சாட்சாத் கரவாணி. சாட்சாத் கரவானின்னா ஒரு லோட்டில் கரம் சொல்வா. எப்பொழுது என் கண்களால் நான் காண்பேன் அப்படின்னு. எதுன்னு கேட்டால் தவ பாத பங்கஜம், உன்னுடைய அந்த திருவடி தாமரை இருக்கின்றதே, எதை நோக்கி நான் எப்போதும் செய்த அஞ்சலியானது இன்று வரை எனக்கு அசுபத்தை போக்கி சுபத்தை கொடுத்து இன்னும் அது அதனுடைய சக்தியானது இன்னும் எந்த விதமான நாசத்தையும் அடையாமல் இருக்கின்றதோ அந்த திருவடி தாமரை இருக்கோன்னோ அது என்னுடைய சொத்து, மதியம் தனம். அது அஸ்திமே ஹஸ்திஷீலாகிரே வஸ்து பைத்தாமகம் தனம்னு பகவானை வரதனை சுவாமி தேசிகன் நமக்கு தனமாக காண்பித்தார் வைராகிய பஞ்சகத்தில். அது மாதிரி சுவாமி என்ன சொல்கிறேன்னு நீங்கள் ஆளவந்தரன் சாதிக்கிறார்னா, உன் திருவடி தாமரை இருக்கின்றதே அது என்னுடைய சொத்து. அது என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் விலாச விக்ராந்த பராவராலயம். எல்லாருடைய எல்லாருடைய தலையிலும் திருவிக்ரம அவதாரம் எடுத்தபோது அனைவருடைய தலையிலும் அது சென்று ஸ்பர்ஷித்தது இல்லையா. அவர ஆலயம், உயர்ந்ததென்ன தாழ்ந்ததென்ன எல்லாமே. அப்படி இருக்கக்கூடிய நமஸ்யத்து ஆர்த்திக்ஷபனே, வணங்கினவர்களுடைய ஆர்த்தின துக்கத்தை போக்குவதில் அது ஒரு அப்படியே அதில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த அந்த திருவடியை நான் எப்பொழுது கண்களால் காண்பேன் அப்படின்னு ஒரு ஏக்கம் அதை வெளிப்படுத்துகின்றார். ததேவம் இக தத்துவஜானாதிபூர்வகம் மோக்ஷார்த்ததையா பிரவருத்தஸ்ய பிரபத்தி சாஸ்திரார்த்தஸ்ய அதிகாரேன. இது இப்போ மோட்சத்தை அடையிறதுக்கு பிரபத்தி சாஸ்திரத்தை இது பண்ணோம் இல்லையா. தத்துவஞானத்தை அடைந்து அதன் மூலமாக மோட்சத்தை வேண்டி பிரபத்தி செய்வது என்பது சாஸ்திரத்தினுடைய ஒரு நமக்கு கட்டளை. அப்படி வரும்போது அதை பற்றி சொல்லுற அந்த ஸ்லோகத்துக்கு உண்டான ஒரு இதில் விலாச இதி பராவர சப்தாபியாம் ஹிரண்யகர்பாதையோ மனுஷாதியஸ்ட கிரஹியந்தே. பர அவர சப்தம், பரன்னு சொன்னால் உயர்ந்ததுன்னு அர்த்தம், அவரன்னா தாழ்ந்ததுன்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்பத்திலேருந்து ஆரம்பித்து அவர்லேயும் ஆரம்பித்து மனுஷன் வரைக்கும் இந்த பர அவர இதெல்லாம் இருக்குது. தேஷாம் ஆலயாக பிருத்திவியாதேக சத்யாந்தாக லோக்காக தே விலாசேன விக்ராந்தாக ஏன தத் விலாச விக்ராந்த பராவராலயம். இப்போ மனுஷலோகத்திலேருந்து பிரம்மலோகம் வரையும் அவர்களுடைய அந்த முடியெல்லாம் பகவானுடைய திருவடி எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அவன் அளந்தான். முதல்ல மனுஷலோகத்திலிருந்து சத்தியலோகம் வரை அவனுடைய இந்த எல்லா லோகங்களும் அவனால் விக்ராந்தாக விலாசேன ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் எல்லாத்தையும் அவன் அளந்தான். அதனால் இந்த பதம் காம்பவுண்டு சமஸ்த பதம். அது விலாச விக்ராந்த பராவராலயம்ன்றது பகவானுடைய பாத பங்கஜத்துக்கு போகிறது. அதே மாதிரி கிருதக்ஷணம்ன்றதும் அதுக்கு தான் போகிறது. எதில் கிருதக்ஷணம் கேட்டால் நமஸ்தார்த்தி க்ஷபனேன்னு அது சம்ஸ்கிருத விஷயங்கள் ரொம்ப அதில் போகலை. அப்புறம் சர்வ சுலபத்துவமானது சூச்சிப்பிக்கப்படுகிறது அந்த பராவர ஆலயம் அதன் மூலமாக. அப்புறம் நமஸ்தார்த்தி க்ஷபனே கிருதக்ஷணம் அதில் பார்க்கச்சு நமஸ்யதாம் பிரஹ்வீபவதாம் ததைவ அசேஷ ஆர்த்தி விநாசனே கிருதக்ஷணம் தத்த அவசரம் நிவிருத்த வியாபாராந்தரம் வா அப்படின்னு போட்டுட்டு பிரஹ்வீபாவம்னு பெயர். நமஸ்காரம் பண்ணுறது தான் பிரஹ்வீபாவம், தாழ்ந்து வணங்குறோம் இல்லையா. அந்த க்ஷணமே அவனுடைய ஆர்த்தி துக்கத்தை அசேஷமாக போக்குவதில் கிருதக்ஷணம்னு சொன்னால் தத்த அவசரம். இப்போ என்ன அவசரம் அதுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்னா அர்ஜென்சி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அவசரம்னா சந்தர்ப்பம், அட்டென்ஷன் வச்சுக்கலாம். அதிலேயே ஈடுபட்டு இருப்பது. நிவிருத்த வியாபாராந்தரம் எல்லா காரியத்தையும் விட்டுட்டு அது ஒன்றுத்திலே கவனம் செலுத்துறது. அப்படி அதற்காக சொல்ல வந்தது அந்த கிருதக்ஷணம். இது தனம் மதியம் அனன்யோபாயசிய மம அபிமத சாதனம் புருஷார்த்த பூத்தம் ச. சாதனமாகவும் இருக்கிறது புருஷார்த்த பூத்தமாகவும் இருக்கக்கூடிய திருவடி. ஏன்னா நம்ம துவயத்தை அனுசந்தானம் பண்ணும்போது ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயண நமகன்னு சொல்லச்சே அங்கே போய் மறுபடியும் பற்றுவதற்காக தான் இங்கு பற்றுகின்றோம். தவ பாத பங்கஜம் ஸ்வரூபாதிபிஹி நிரதிஷய போக்யஸ்ய ஆசிரித வத்சலஸ்ய முமுக்ஷத்யேயம் முக்த போக்யம் ச பாதாரவிந்தம். அது இங்கே முமுக்ஷுவால் தியேயமாக இருக்கின்றது. அவன் தியானிக்க வேண்டும் பகவானை. இங்கு அவன் அதை உபாயமாக பற்ற வேண்டும். முக்தனா போயிட்டானா போக்கியமாக இருக்குது. முக்தனா போயிட்டானா போக்கியமாக இருக்குது. அதான் அந்த பாதாரவிந்தம்.
கதா அப்படிங்கிற ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்டன்னு அந்த ஸ்ருதியெல்லாம் சொல்லச்சு அவனை நம்ம பார்க்க முடியாது இல்லையா. அப்போ அதுக்கு பகவான் அர்ஜுனனுக்கு கொடுத்த மாதிரி நமக்கு அந்த முக்த தசை வந்த உடனே அந்த திவ்ய சக்ஷு பிரதான நியாயன்னு சொல்லி நமக்கு இப்போது இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது நமக்கு அந்த மாம்ச சக்ஷுனால் பார்க்க முடியாது. ஆனால் முக்தி தசை வந்துருத்துனா அங்கே திவ்யமான சக்ஷுஷை கொண்டு மனசா பகவானை நாம் சாட்சாத்கரிக்கலாம். அது எப்பொழுது என்று அந்த ஒரு துறை அவருக்கு அதை இந்த பத்தியம் மூலமாக வெளிப்படுத்துகின்றார். மேற்கொண்டு அடுத்த இதில் நம்ம அனுபவிக்கலாம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நம சபாயை அஸ்மத் குரு பரம்பராயை நமः.